அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 7 ஏர் புதிதா. இதனுடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். இந்த ஏர் புதிதா என்ற கவிதை பேழை பற்றிய நூல்வழி. இதன் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். ஊர் கும்பகோணம். பெற்றோர் பட்டாபிராமையர் ஜானகி அம்மாள். காலம் 1902 முதல் 1944 வரை. பணி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணக்கராக இருந்தார். பட்டம் சிறுகதை ஆசான். சிறப்புகள்: சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடகாசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். பணியாற்றிய இதழ்கள்: தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். படைப்புகள்: இவரது மறைவுக்கு பின்னர் இவருடைய படைப்புகளுள் அகலிகை, ஆத்மா சிந்தனை ஆகியவை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவருடைய கவிதைகள் கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. இதில் நுழையும் முன் சங்கத் தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. சங்கத் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வு அடிப்படை தேவை வேளாண்மை. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். காரணம், உழவு இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அதனால்தான் அந்த உழவை அச்சாணி என்று போற்றப்படுகிறார்கள். அதை யார் தருகிறார்களோ உலகத்தார் அச்சாணி என்று அழைக்கப்படுகிறார்கள். உழவே தலையாயென தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழவு உண்டு எனில் உயர்வுண்டு. அதான், உழவு இருந்தால் உயர்வுண்டு, உழவு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. தமிழ் மரபின் பொன் ஏர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக முன்னத்தி ஏராக நாம் முன்னிற்க வேண்டும். இதில் ஏர் என்பது மிக முக்கியம். அந்த ஏர் இல்லைன்றால் நிலத்தை நாம் உழ முடியாது. இப்போ உழவுக்கு ஏர்தான் முக்கியம். இதில் அடுத்த கவிதை பகுதியாக இதன் பாடப்பகுதி கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஏர் புதிதா என்னும் கவிதை பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதில் முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது. வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச் செல். இதில் முதல் மழை விழுந்ததும் என்று சொல்கின்ற பொழுது, மழைக்கால பருவத்தினுடைய தொடக்கத்தில் முதல் மழை பொழிந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. நிலத்தின் மேல் உள்ள மண் உழுவதற்கு ஏற்ற பக்குவத்தை அடைந்து விட்டது. அதைதான் மேல் மண் பதவாகிவிட்டது என்று சொல்வார்கள். வெள்ளி முளைத்து அந்த இடத்துல வெள்ளி முளைத்திடுது
அப்படி என்றால் விடிவதற்கு அறிகுறியாக கீழ்வானில் விடிவெள்ளி வெள்ளி நட்சத்திரம் தோன்றிவிட்டது. இப்போ விடிவதற்குள் அறிகுறியாக கீழ்வானில் அந்த விடிவெள்ளி என்ற அந்த வெள்ளி நட்சத்திரம் தோன்றிவிட்டது. விரைந்து போ நண்பா, வேகமாக செல் நண்பனே. காளைகளை ஓட்டி உழுவதற்கு தயாராக இருக்கும் காளை மாடுகளை ஓட்டி கொண்டு கடுகிச் செல், மிக விரைவாக செல் என்று சொல்கின்றது. இதைதான் வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற பருவ காலத்தில் முதல் மழை பெய்ததும் நிலத்தின் மேலுள்ள மண் உழுவதற்கு ஏற்ற பக்குவத்தை அடைந்துவிட்டது. சூரியன் உதைப்பதற்கு முன் விடிவதற்கு அறிகுறியாக தோன்றும் வெள்ளி நட்சத்திரம் தோன்றிவிட்டது. உழுவதற்கு தயாராக வைத்திருக்கும் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு மிக விரைவாக செல் நண்பனே என்று சொல்லப்படுகிறது. இதில் பருவமழை தொடங்கிய உடனே உழவர்கள் உழுவதற்கு என்று வைத்திருக்கும் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு நிலத்தை உழுவதற்காக சூரியன் உதிக்கும் முன்னரே விடியற்காலையில் வெளிச்சம் வருவதற்கும் முன்னர் தோன்றும் விடிவெள்ளி எனப்படும் வெள்ளி நட்சத்திரத்தை கணக்கு வைத்து வயல்களுக்கு செல்வர். இதைதான் அங்கே வெள்ளி முளைத்துடு என்ற இந்த பாடலின் மூலமாக தெரிகின்றோம். அதே போல அதற்கு முன்பு எவ்வாறு இருந்ததாம், பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா, இல்லை நாள்தான் புதிது. நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதில் முன்பு என்று சொல்கின்ற பொழுது முன்காலத்தில், அந்த முன்காலத்தில் பொன்னேர் தொழுது, பொன்னால் செய்யப்பட்ட ஏரினை வணங்கி, புலன் வழிபட்டு நிலத்தை தொட்டு வணங்கி, மாட்டை பூட்டி ஏரினில் உழவு மாடுகளை பூட்டி, காட்டை கீறுவோம் நிலத்தை நாம் உழுவோம். இப்போது நிலத்தை தொட்டு வணங்கி ஏரினில் உழவு மாடுகளை பூட்டி நிலத்தை உழுவோம். ஏர் புதிதன்று, உன்னுடைய ஏர் புதிது கிடையாது. ஏறும் நுகத்தடி கண்டது, காளைகளும் நுகத்தடியை கண்டவைதான். காடு புதிதன்று, நிலமும் புதிது கிடையாது. கரையும் பிடித்ததுதான், வரப்புகள் அமைக்கப்பட்டவைதான். கை புதிதா, ஏர் பிடித்து உழும் உன் கைகள் புதியவை அல்ல. கார் புதிதா அப்படின்னா மழை, கார் என்றால் மழை, மழையும் புதியது அல்ல. நாள்தான் புதிது, ஆண்டுதோறும் உழும் நாள்தான் புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றது. நட்சத்திரம் புதிது, இந்த நாளுக்குரிய நட்சத்திரம் புதிது. ஊக்கம் புதிது, முயற்சியுடன் கூடிய நம்பிக்கை புதிது. உரம் புதிது, மன வலிமை புதிது. இதைதான் தொகுப்பாக இந்த முன்காலத்தில் பொன்னால் ஆகிய ஏரினை வணங்கி, பின் நிலத்தை தொட்டு வணங்கி, ஏரினில் உழவு மாடுகளை பூட்டி நிலத்தை உழுவோம். தற்போது உன் கையில் உள்ள அதை பார்க்கின்ற பொழுது, தற்போது உன் கையில் உள்ள ஏரும் புதிது கிடையாது,
காளைகளும் ஏரில் உள்ள நுகத்தடிக்கு பழையவைதான். நிலமும் புதிது கிடையாது, வரப்புகள் அமைக்கப்பட்டு தயாராக உள்ளன. உன்னுடைய கைகளும் புதியவை அல்ல, ஏர் பிடித்து உழுத கைகள்தான். மழையும் உனக்கு பழக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு வருடமும் நீ உழுகின்ற நாளும் நட்சத்திரம்தான் புதியவை. ஒவ்வொரு வருடமும் மழை வரும், நாம் உழுது பயிர் செய்வோம் என்ற உன்னுடைய முயற்சியும் மன வலிமையும் தான் புதிது. இதில் அந்த முன்காலத்தில் என்று சொல்கின்ற பொழுது, அந்த முதல் மழை பெய்தவுடனே நிலத்தில் முதல் ஏரினை அந்த ஊர் தலைவன் அல்லது அந்த நாட்டின் அரசன் உழுவது வழக்கம். இதுதான் அந்த நாட்டினுடைய வழக்கமாக இருந்தது. அரசன் உழுவது என்பது ஒரு சம்பிரதாயம் மட்டுமே. அதற்காக பொன்னால் செய்யப்பட்ட ஏரினை அவர்கள் வைத்திருப்பார்கள். புலன் வழிபட்டு என்ற தொடரில் புலன் என்பது நிலத்தை குறிக்கிறது. புலம் என்பதன் அதை புலன் என்பதுதான் இங்கே புலம் என்று வந்ததுனால இறுதி எழுத்து மாறிய காரணத்தினால் இதுக்கு ஈற்றுப்போலி என்பர். காடு என்பதும் நிலத்தை குறிக்கும் சொல்லாகும். ஆற்றுக்கு நதிக்கு எல்லை கரையாகும். அதுபோல வயலுக்கு கரை வரப்பாகும். வரப்புதான் இங்கு கரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊக்கம் என்பது முயற்சியை குறிக்கிறது. உரம் என்பது நிலத்திற்கு இடும் உரத்தை இங்கு குறிக்கவில்லை. உழவனின் மன வலிமையை குறிக்கிறது. அதுதான் இங்கே மன வலிமையினுடைய தன்மையை ஆசிரியர் கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து மாட்டை தோண்டி கொழுவை அமுத்து மண் புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். இதில் மாட்டை தோண்டி என்று சொல்லும்போது உழவு மாடுகளை நகரச் செய்து, கொழுவை அமுத்து என்றால் உழு கருவியான அந்த கலப்பையை நிலத்தில் நன்று அழுந்துமாறு செய். மண் புரளும் நிலத்தினுள்ள கீழ்மண் மேல் மண்ணாக, அந்த மேல் மண் கீழாகவும் புரண்டு வரும். மழை பொழியும், மழை பெய்யும். நிலம் சிலிர்க்கும், நிலம் செழிப்பாகும். பிறகு நாற்று நிமிரும், பின்னர் விதைத்த விதைகள் நாற்றுக்களாக முளைத்து எழும். எல்லாம் காக்கும் ஊரில் உள்ள காவல் தெய்வம் உன் செயல்களுக்கு துணை நின்று காப்பாற்றும். இதில் நாம் ஏரில் மாடுகளை பூட்டி அவற்றை நகரச் செய்தவன், அதன் மூலம் ஏரில் பொருத்தப்பட்டுள்ள உழு கருவியான கலப்பை நிலத்தை நன்றாக பதியும். கொழுவியின் செயலால் நிலத்தில் உள்ள கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் நன்றாக புரளும். மழை பெய்தவுடன் உழுத நிலம் செழிப்பாக இருப்பதால் விதை முளைத்து நன்றாக வளர்ந்து நிற்கும். உழவனின் செயல்களுக்கு துணை நிற்கும் ஊரின் காவல் தெய்வம் அனைத்தையும் காப்பாற்றும். இதைதான் அந்த உழவு என்ற அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது, தொடிப்பொழுதி கக்ஸா
உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். இது திருக்குறளுடைய பகுதி 1037வது அந்த திருக்குறள். அதில் உழவு பற்றிய சிறப்பு, ஒரு பலம் எடையுள்ள புழுதியானது கால்பலம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் செழித்து வளரும் என்ற திருவள்ளுவரின் கருத்தையே கூப்பா ராஜகோபாலனும் இங்கே கூறியுள்ளார். நன்றாக ஆழமாக உழுவதின் பயன்கள் இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது. இதில்தான் கவலை இல்லை, கிழக்கு அந்த கிழக்கானது வெளுக்குது, பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் குழுவை. இதில் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது என்று சொல்கின்ற பொழுது, கவலை இல்லை, இனி வருத்தப்பட தேவையில்லை. இனி வருத்தப்பட தேவையில்லை. கிழக்கு வெளுக்குது, கிழக்கு திசையில் சூரியன் உதித்து விட்டது. பொழுது ஏற பொன் பரவும் ஓர் அடியில் நேரம் செல்ல செல்ல ஏரின் அடியில் பொன் போன்ற சூரியனின் கதிர்கள் பரவும். நல்ல வேளையில் குழுவை நாட்டுவோம். நல்ல நேரத்தில் நாம் கலப்பையை நிலைநிறுத்துவோம். இதில் கிழக்கு திசையில் சூரியன் உதித்துவிட்டது, நேரம் செல்ல செல்ல ஏரின் அடியில் பொன் போன்ற சூரியன் கதிர்கள் விழ ஆரம்பிக்கும். நல்ல நேரத்தில் நாம் கலப்பையை நிலைநிறுத்த வேண்டும். இதில் சூரியன் உதிப்பதற்கு முன் விடிவெள்ளி தோன்றியவுடனே உழுவதற்கு நிலத்திற்கு செல்லும் உழவர்கள் நிலத்தை உழுவதற்கு ஆரம்பிப்பார்கள். நேரம் செல்ல செல்ல சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டால் உழவர்களும் உழுகின்ற உழு மாடுகளும் சோர்ந்து விடுவர். அதனால் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன் ஏரினை கலப்பையை நல்ல நேரத்தில் எடுத்து வைத்து விடுவார்கள். அதைதான் இப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பகுதியில் வேளாண்மையினுடைய சிறப்பை சொல்வதால், வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும் என்று சொல்வார்கள். அப்படி சிறப்புப்பட்டதுதான் இங்கே தலைப்பு ஏர் புதிது என்று சொல்கிறார்கள். காரணம், ஏர் இல்லாமல் நாம் உழ முடியாது என்ற தன்மையை இங்கு கூறியிருக்கிறார்கள். அது புதிதா என்று கேட்கின்ற பொழுது அது புதிதல்ல. எப்பொழுது மனிதனுக்கு உணவு தேவைப்பட்டதோ அப்பொழுதே தமிழர்கள் ஏரை பிடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இதனுடைய சிறப்பை ஆசிரியர் எடுத்து கூறியுள்ளார். இந்த பகுதியில் நமக்கு பிரித்தெழுதுக பகுதி புதிது அன்று என்று சொல்லும் பொழுது புதிது கூட்டல் அன்று என்றும், கவலை இல்லை கவலை கூட்டல் இல்லை என்று சொல்லலாம். இலக்கண குறிப்பு பகுதியாகவும், அதில் விரைந்து தொழுது பூட்டி ஓட்டி தூண்டி என்ற பொழுது வினையச்சங்கள், புலன் என்பது புலம் என்பதனுடைய ஈற்றுப்போலி, கீறுவோம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று, நண்பா என்று அழைக்கின்ற பொழுது அது விழித்தொடராகவும், மாட்டை பூட்டி தாட்டை கீறுவோ என்பது மாட்டை காட்டை ஐ இரண்டாம் வேற்றுமை வந்ததுனால் இரண்டாம் வேற்றுமை என்றும் கூறலாம். இந்த பகுதியை நீங்கள் நன்றாக படிக்கவும், அதே போல் நமக்கு தேர்வுக்கு தந்துள்ள பகுதிகளையும்
நீங்கள் முதல் இயலிருந்தே பார்க்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கின்ற மனப்பாட பகுதிகளையும் படித்து நீங்கள் வீட்டுப்பாடமாக எழுதி அனுப்ப வேண்டும். அதோடு வினாக்கள், அதில் இலக்கணம், புணர்ச்சி, பகுபதம் இலக்கண பகுதியாக இருக்கின்றது. அந்த இலக்கண புணர்ச்சி பகுதிகளையும் நீங்கள் வகுப்பேட்டில் எழுதி கொள்ளவும், அதையும் ஒருமுறை படித்து நீங்கள் எழுதவும். நன்றி, வணக்கம்.